Hello students, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th மேக்ஸ் வால்யூம் 2 சாப்டர் 10ல் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் என்னென்னா இப்போது ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். டிஃப்ரென்ஷியேஷன் ரூல்ஸ். ஓகே, இதில் ஃபார்முலா படித்தா தான் நம்ம சம் போட முடியும். ஸோ ஃபார்முலாஸ் கொஞ்சம் ஈஸி தாம்மா. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா சம்ஸ் போடுறது ஈஸி. ஓகே, d by dx of u plus v. ஸோ அடிஷனில் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அடிஷனில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூவை பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் வியை பண்ணுறோம். ஸோ அதே சிம்பிளாக வந்து இப்படி பண்ணிக்கலாம். இப்படி நான் சொல்லியிருக்கிறேன், u plus v the whole dash equal to u dash plus v dash. ஏன்னா எக்ஸை பொறுத்து தான் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதனால் இங்கே ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி படிக்கிறத விட இப்படி பார்க்குறது ஈஸியாக இருக்கும். u plus v the whole dash equal to u dash plus v dash. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து அடிஷனில், இது வந்து ப்ராடக்ட் யூவி. யூவிங்க மேலே உங்களுக்கு ப்ராடக்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யூவை பண்ணுறோம். ஸோ யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஸோ யூவி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு யூவை எழுதிக்கணும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்து வி அப்படியே எழுதிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதான் இதோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு டிவைடில் போக்கலாம். யூ பை வி, டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ பை வி. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளிகேஷனில் பண்ணும்போது யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். பட் இங்கே பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து வியை அப்படி வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், வி டியூ பை டிஎக்ஸ் மைனஸ் யூ டிவி பை டிஎக்ஸ் டிவைடட் பை வி ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா வியை வந்து பையில் போடும்போது நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸோ வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர். ஓகே, ஃபோர்த்து d by dx of k equal to 0. ஸோ கான்ஸ்டண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு நம்பர் எந்த நம்பர் வந்தாலுமே நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டை பொறுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அது என்னவா வந்துடும், நம்மளுக்கு 0 வந்துடும். ஸோ கேங்கிறது இதில் கான்ஸ்டன்ட். ஓகே, d by dx of x power n. ஸோ இனிமே வர ஃபார்முலாலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். x power n அப்படிங்கும்போது பவரில் இருக்குன்னு வைங்களேன், அந்த பவர் நம்மளுக்கு முன்னாடி வந்துடும். பவரில் வந்து 1 வந்து மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ n x power n minus 1. ஓகே, d by dx log xன்னு வந்தால் 1 by x போடணும். ஸோ log xனாலே 1 by x. இதில் a பவர் எக்ஸுங்கும் போது a பவர் எக்ஸ் இன்ட்டு log ஏன்னு போடலாம். அடுத்து log ax, எக்ஸு தான் பேஸில் வந்து நம்மளுக்கு a இருக்குது. ஸோ 1 by x log ae. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சம் 2 மார்க்கில் ஒரு சம்மில் வருது இந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே தான் அந்த சம் இங்கே தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இ பவர் எக்ஸுங்கும் போது நம்மளுக்கு இ பவர் எக்ஸாக தான் இருக்கும். சப்போஸ் இங்கே இ பவர் மைனஸ் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், மைனஸ் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு இதை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் ஒன்றுன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ மைனஸ் ஒன்று இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, இ பவர் எக்ஸுங்கும் போது இ பவர் எக்ஸ்னே போட்டுக்கலாம். சைன்னா காசுன்னு வரும், காசுனா மைனஸ் சைன்னு வரும். டேனுங்கும் போது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வரும். ஸோ சைன் எக்ஸ்னா காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ்னா மைனஸ் சைன் எக்ஸ், tan xனா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், சீக்கன் எக்ஸ்னா சீக்கன் எக்ஸ் tan x, கொசிக்கன் எக்ஸ்னா மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ், காட் எக்ஸ்னா மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 1 by root of 1 minus x ஸ்கொயர், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by root of 1 minus x ஸ்கொயர். tan இது இப்போ சைனுக்கு காசுக்கு தான் நம்மளுக்கு ரூட்டில் வந்திருக்கும், டேனுக்கு காட்டுக்கு வந்து நம்மளுக்கு ரூட்டில் வந்திருக்காது. டேனுங்கும் போது நம்மளுக்கு 1 by 1 plus x ஸ்கொயர், காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மைனஸ் 1 by 1 plus x ஸ்கொயர், சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு 1 by x இன்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் 1 by x ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ லாகில் டேர்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க, லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு 10.2ல் வரல, 10.3ல் வருதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ரூட் எக்ஸ் அப்படிங்கும்போது 1 by 2 ரூட் எக்ஸ். அதாவது இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ் பவர் 1 by 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தோம்னா எக்ஸ் பவர் என்னு. ஸோ எக்ஸ் பவர் என்னங்கும் போது நம்மளுக்கு என்ன என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1ன்னு வந்திருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா அப்படி போடும்போது ஸோ 1 by 2 எக்ஸ் பவர் 1 by 2 மைனஸ் 1 மைனஸ் 1 by 2. ஸோ மைனஸ் 1 by 2ங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் பவர் ப்ளஸ் 1 by 2ன்னு கீழே டினாமினேட்டரில் வரும்போது அது ப்ளஸில் வந்துடும். ஸோ 1 by 2 இதே எக்ஸ் பவர் 1 by 2வை ரூட் எக்ஸ்ன்னு போடலாம். ஸோ அதுதான் அந்த ஃபார்முலா அப்படி வந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இ பவர் ஏஎக்ஸ்னால் ஏ இ பவர் எக்ஸ். ஸோ அந்த இ பவர் எக்ஸ் பார்க்கும்போது சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான்
இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வரும்போது மைனஸ் டேர்ம் வரும் இல்லையா. இப்போ இதில் இ பவர் ஏஎக்ஸு. ஸோ அப்போ இ பவர் ஏஎக்ஸு திரும்ப ஏஎக்ஸை இது பண்ணும்போது நம்மளுக்கு ஏன்னு கிடைக்கும். ஸோ அதனால் ஏ இ பவர் ஏஎக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ எக்ஸை பொறுத்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டேர்ம் வந்து 1ன்னு வரும். கான்ஸ்டண்ட்டை பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு வரும். எக்ஸை பொறுத்து பண்ணும்போது நம்மளுக்கு 1ன்னு வரும்.